மாணவர்களை பாடசாலைக்கு தேர்ந்தெடுப்பதற்கும் மாணவர்களுக்கு உதவி பணம் வழங்குவதற்குமாக தரம் 5 மாணவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் முதலாவது வினாத்தாளில் 39ஆவதாக வந்த வினாவை இன்றைய காணொளியூடாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். பியில் இருக்கும் எல்லா தட்டுகளும் ஒரு தடவைக்கு 1 வீதம் எடுக்கப்பட்டு QR ஆகிய பாத்திரங்களில் உருவிற்காட்டப்பட்டுள்ளவாறு இடப்படுதல் வேண்டும். அவ்வாறு இடும்போது பியிலிருந்து வெளியே எடுத்த ஒரு தட்டு பாத்திரம் Qவில் அல்லது பாத்திரம் Rல் இடப்பட்ட பின்னரே அடுத்த தட்டு பியிலிருந்து வெளியே எடுக்கப்படுதல் வேண்டும். இச்செயன்முறையில் ஒவ்வொரு பாத்திரத்திலும் தட்டுகளை இடும் போது அந்த பாத்திரத்தில் மாத்திரம் மூடி திறந்திருத்தல் வேண்டும். அதற்கேற்ப இரு பாத்திரங்களிலும் மூடிகள் திறக்கப்பட வேண்டிய தடவைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? இங்கு ஒவ்வொரு தட்டுக்களையும் நிறந்தீட்டி காட்டப்பட்டிருக்குது. அந்த ஒவ்வொரு தட்டுக்களையும் நிறந்தீட்ட பார்ப்பதில் QR அந்த 2 பாத்திரங்களையும் போடணும். இதில் பாருங்கள், சிவப்பு நிற பெரிய தட்டு 2 ஆக மேலே இருக்குது. அதுக்கு பிறகு பச்சை நிறம், நீலம், ஊதா. நாங்கள் முதலாவது Q பாத்திரத்தில் மூடியை திறந்து சிவப்பு தட்டை போடுறோம். திரும்ப மூடியை மூடுறோம். அதுக்கப்புறம் R பாத்திரத்தில் மூடியை திறந்து சிவப்பு தட்டையும் பச்சை தட்டையும் போடுறோம். R பாத்திரத்தில் மூடியை திறந்து 2வது தடவையாக சிவப்பு தட்டையும் பச்சையும் போடுறோம். 3வது தடவையாக Q பாத்திரத்தில் மூடியை திறந்து பச்சை தட்டையும் நீலத்தட்டையும் போடுறோம். திரும்ப மூடியை மூடிக்கொள்கிறோம். 3வது தடவை பச்சை நீலம். 4வது தடவையாக R பாத்திரத்தில் மூடியை திறந்து நீலத்தட்டையும் ஊதாத்தட்டையும் போடுறோம். 5வது தடவையாக Q பாத்திரத்தில் நாங்கள் மூடியை திறந்து ஊதா நிறத்தட்டை போடுறோம். ஆகவே இப்போ எல்லா தட்டுகளும் பெரியதிலிருந்து சிறியது வரை முறைப்படி அடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே இதுக்கு சரியான விடை 5. சரியான விடை 5.